வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும். ஸோ டெய்லி அதை வந்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், வெந்நீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே எலும்பு தேய்மான நோய் படிப்படியாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அது சின்ன சின்ன பீசஸாக நம்ம ரெகுலராக மார்னிங் பல்லு விளக்குன பிறகு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்ன பீஸ் ஆஃப் தேங்காய் நம்ம காலையில் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் படிப்படியாக இந்த பிரச்சனை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்காய் திருவலாவும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்னன்னா கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க் இது மூணும் தான் எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்பினுடைய உருவாக்கத்துக்கும் தேவையான முக்கியமான ஒரு கனிம பொருளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த ஃபைட்டோகெமிக்கல் எல்லாமே, இந்த மினரல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது தேங்காயும் வெள்ளை எள்ளும். ஸோ வெள்ளை எள்ளு டெய்லி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தேங்காய் நம்ம உணவில் சேர்க்கறது மாதிரி சேர்த்துக்கலாம். காலையில் டெய்லி ஒரு சின்ன பீஸ் தேங்காய் சாப்பிடலாம். அடுத்து பார்த்தோன்னா கருவேப்பிலை. ஸோ நல்ல ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை மட்டும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு கூட ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டிங்கனாலே போதுமானது. அடுத்து பார்த்தோன்னா பாதாம் பால். பாதாம் பால் அப்படிங்கிறது நம்ம வீட்லேயே தயார் பண்ணணும். டெய்லி காலைல ஒரு 6லேருந்து 7 பாதாம் பருப்பை வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. சாயந்தரம் அது தோலை உரிச்சிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க.